வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, காரிய தடைகள் இருக்கா அதை நீக்குவதற்கு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு நாள்னா தேய்பிரை சஷ்டி. இந்த தேய்பிரை சஷ்டி என்று வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக இந்த நாளை பற்றின எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடலாம், மேலும் மாசி மாத தேய்பிரை சஷ்டிக்கு என்ன இப்படி சிறப்பு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த ரொம்பவே சிறப்பான விரத நாள்னா சஷ்டி விரதங்க. அதில் மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை வளபிரையில் சஷ்டி விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டாலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டு. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி திங்கட்கிழமை நாளில் வந்திருக்கு. இந்த நாளில் நம்ம வழிபடுவதாலே நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடை முற்றிலும் நீங்கிடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி நாளில் பலருமே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி நீங்கள் முன்வைக்கக்கூடிய வேண்டுதலில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுனா குழந்தை பாக்கியத்துக்கு தான் நிறைய பேர் வேண்டுதல் வைப்பீங்க. அதுவும் வளர்பிறை சஷ்டியில் வைப்பது ரொம்ப நல்லதுங்க. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் தேய்பிரை சஷ்டியில் எந்த ஒரு வழிபாடு செய்யலான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு திதி தான் இந்த தேய்பிரை சஷ்டி திதிங்க. அதனால் இந்த நாளை காரியத்தடியை நீக்குவதற்கு எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேய்பிரை சஷ்டி நாளில் வீட்டிலேயே மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடியே 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் போதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஏதாவது ஒன்று மட்டும் முக்கியமான ஒன்று இருக்குல்ல, அதை ஒன்றே மனதார நினைச்சு அது விரைவில் தீர வேண்டுன்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. இந்த 6 தீபங்களும் ஏற்றி வைத்து வழிபட முடியாதவங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்த பிறகு முருகப்பெருமானிடம் வேண்டிக்கிட்டு முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்திடலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கவசத்தை கேட்பதும் முழுமையான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பச்சை குங்குமத்தை வலது கையில் வச்சுக்கொண்டு பிறகு முருகப்பெருமானை மனதார நினைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க தொடங்கிடுங்க. இப்படி படித்து முடித்த பிறகு இந்த பச்சை குங்குமத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் வெளியில் போவதாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி இந்த பச்சை கற்பூரத்தை நெற்றியில் வைத்து கொண்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகி நிச்சயம் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய செயலில் வெற்றி உண்டுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளை பெற முதன்மையான விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம். இந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே குழந்தை வரம் மட்டும் இல்லைங்க, நாம் முருகனிடம் முன்வைக்கக்கூடிய அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளை எப்படி விரதம் இருக்கணும், விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்தால் முருகனுடைய அருள் கிடைக்குன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். முருகனுக்கு உகந்த இந்த சஷ்டி விரதம் இது இருந்தாலே அந்த முருகனே கருப்பையில் குழந்தையாய் வளர்வான்னு சொல்வோம். அப்படிப்பட்ட முருகனுக்கு உகந்த விரதங்களில் சஷ்டி விரதம் முதன்மையானதுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டி முழு நாளாக இருக்குது. இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவங்க மாலையில் விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படிக்க கவலைகள் காணாமல் போகிடுங்க. கந்தன் உங்களுடைய கவலைகளை நிச்சயம் தீர்த்து வைப்பார். கந்தனை நினைத்து விரதம் இருந்தீங்கன்னா கவலைகள் பார்த்தீங்கன்னா பறந்தோடும். முருகனுக்கு உரிய இந்த விரதம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாளில் விரதம் வந்திருக்கு. அதனால் இந்த நாளை விரதம் இருந்து வழிபட்டாலே துன்பங்கள் அனைத்தும் நீங்கும், வேலை வாய்ப்பு பெருகுங்க, கடன் தொல்லையும் நிச்சயம் நீங்கும். இந்த நாளில் நீங்கள் அதிகாலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீடு முழுவதுமே இல்லைன்னா வீட்டு பூஜை அறையை மட்டுமாவது சுத்தம் செய்யணும். பிறகு பூஜை அறையில் முருகனுடைய படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி தீபங்களை காட்டிட்டு பால் பழம் நெய்வேத்தியம் செய்து படைக்க வேண்டும். காலையிலிருந்து சாப்பிடலாமல்
பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் படிக்கலாம். வேலை காரணமாக வெளியில் செல்லக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஓ முருகா என மனதுக்குள்ள ஜபித்தபடி உங்களுடைய வேலையில் நீங்கள் ஈடுபடலாங்க. இந்த விரதம் இருந்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது. நல்லதை நினைத்து நல்லதை மட்டும் தாங்க பேச வேண்டும். நல்ல உடல்நிலை கொண்டவங்க முடிந்தா 3 வேளையும் சாப்பிடாம இருக்கலாங்க. இல்லைன்னா 1 இல்லது 2 வேளை உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம். வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் 3 வேளை சாப்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லி இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தையில்லா பெண்கள் விரதம் இருந்தீங்கன்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி முருகனின் அருளால் பெண்களுக்கு பற்றினா குழந்தை வரம் உண்டுங்க. இந்த விரதத்தை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்று மேற்கொண்டு வந்தாலே நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அந்த நோய்கள் படிப்படியாக நீங்கணும் சொல்லுவாங்க. இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்வாங்க. முருகப்பெருமானுடைய அருளால மிகுந்த செல்வத்தையோ எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய யோகம் உண்டாகும். சஷ்டி விரதத்திலே பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் கடைபிடிக்கக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்பவே சிறப்புங்க. இந்த நாளை திங்கக்கிழமையோடு இணைந்து வந்திருப்பதால இந்த நாளை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும். ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை வலுப்படுங்க. சந்திரனுடைய அருளும் உண்டு. இந்த நாளில் உங்கள் மனதுக்கு நெருக்கமான ஏதாவது ஒரு திருப்புகளையும் கந்த சஷ்டி கவசத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதி அடைய செய்யுங்க. ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியிலிருந்து 6வது நாளாக வருவது தாங்க இந்த தேய்பிரை சஷ்டி. இந்த திருநாளில் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா விரதமிருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்திட மனமோ உடலோ இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கி குழந்தை வர நிச்சயம் உண்டுங்க. மேலும் நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலே அந்த நோயை படிப்படியாக நீங்கிடும். இத்தோடு நீடித்த செல்வத்தையும் வெற்றியடையக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த நாளில் வீடுகளில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு பூஜை அறையிலேயே முருகன் படத்திற்கு முன்னாடி தீப தூபங்களை காட்டி பால் பழம் நெய்வேத்தியம் செய்து படைத்து வழிபடுங்க. உணவை தவிர்த்து பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசம், முருகனுடைய துதி பாடல்கள், கந்தகுரு கவசம் படிக்கலாம். இந்த நாள் மாலை 6 மணி அளவில் இந்த ஒரு வழிபாட்டை செய்துடுங்க. இன்னும் கூடுதல் பலன் உண்டுங்க. முருகப்பெருமானுக்குரிய பொருள்னா அது வெற்றிலை. ஒரே ஒரு முழு வெற்றிலையும் கிளியாமல் உங்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்துக்கு தேவைப்படுங்க. அதை வாங்கி வச்சுட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை அலங்காரம் செய்து ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது பிரசாதம் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. பிறகு ஒரு தாம்பழத்தட்டில் இந்த வெற்றிலை வச்சுட்டு மஞ்சளாலோ இல்லைன்னா சந்தனத்தாலோ அந்த வெற்றிலையினுடைய ஸ்டார் கோலம் போடவோ இல்லை அது போல் போட்டு வெற்றிலையை கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தில் 6 முனைகளில் குங்குமம் வச்சுட்டு அந்த கோலத்துக்கு நடுவே ஒரு பூ வைத்து வெற்றிலையில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குகள் பக்கத்தில் வச்சுட்டு முருகா என்னுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாயா என சொல்லி உங்களுக்கு தெரிந்த முருகனுடைய பாடலை பாடலா, இல்லைன்னா ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை சொல்லுங்க. 108 முறை இந்த துதியை சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பச்சை நிற வெற்றிலை நட்சத்திர கோலத்தின் முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது கூடிய விரைவில் உங்க கைக்கு வந்து சேரணுன்னு வரங்களை முருகா வாரி வாரி கொடுத்து விடுவா. எனவே வழிபாடு முடிந்தவுடனே 3 நாட்கள் அந்த வெற்றிலையை பூஜை அறையில் அப்படியே கட்டும். காய்ந்த பிறகு அந்த எடுத்து செடி சிக்கலுக்கு போட்டுடுங்க. இந்த எளிமையான ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய வேலை சம்மந்தமான பிரச்சனைகள், நிலம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை, ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனை சரிங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு நாளை நீங்கள் இந்த ஒரு வழிபாடு செய்தாலே போதுங்க. நிச்சயம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பெற முடியும். உங்களுக்கு நிச்சயம் இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து. இன்னொரு எளிமையான ஒரு பரிகாரம் என்னன்னா தேய்பிரை சஷ்டி என்று பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழங்களை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துக்கு நடுவில் வந்து நெய் ஊற்றி திரியிட்டு மனதார முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்தாலே இந்த வாழைப்பழ தீபத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விளங்கிடுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாள வெற்றிலை தீபத்தை ஏற்றி வர முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வீடியோ பதிவில் மாசி மாத தேய்பிரை சஷ்டி என்று எந்த முறையில் விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கான முழு பலன் உண்டு, விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம், மேலும் விரதம் இருக்க முடியாதவங்க எந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் முழு பலன்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.